அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை ரேடியன் சினிமா சிக்கந்தர் சாவடி, அதற்கு அடுத்தாப்புல பாப்பாக்குடியில மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பள்ளியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு வடக்கும் மேற்கும் ரெண்டு பக்கமும் ரோடு இணைஞ்ச ஒரு கார்னர் பிளாட்ல நல்லா கலக்கலாவே அமைஞ்சிருக்க ஒரு அழகிய வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் 23 அடி ரோடும் மேற்கு பக்கம் 30 அடி ரோட்டோடையும் 4.5 சென்ட் இடத்துல நல்ல அழகா முன்பக்க எழில் தோற்றத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்க இந்த வீடு. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெனக்கட்டு உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவை எடுத்து போடும்போது சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீட்டை பத்தி பார்ப்போம். இந்த வீடு பாருங்க, முன்பக்கம் நல்ல எழில் தோற்றத்தோடய அமைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிற ஒரு கார்னர் மனையில நல்ல கலர்ஃபுல்லாகவும் கலக்கலாகவும் கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் 30 அடி ரோடும் வடக்கு பக்கம் 23 அடி ரோட்டோடையும் கம்பீரமான தோற்றத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை நம்ம பார்த்துருவோம். இப்போ முன்னாடி பாருங்க ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ அந்த கேட்டை ஓபன் பண்ணி நம்ம உள்ள போய் பார்த்துருவோம். இந்த கேட்டை ஓபன் பண்ணோன்னு பாருங்க, முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல பெரிய சைஸ் காரை நிப்பாட்டிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் அமைந்திருக்கு. வால் முழுவதுமே உங்களுக்கு பாருங்க, தளத்துல வந்து நம்ம கார் பார்க்கிங் தளத்துல வந்து பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பா அழகா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்ல முழுவதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ரைட் சைட்ல மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. அந்த மாடி படி போற கேப்ல ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த பேசேஜை போய் பார்த்துருவோம். இங்கேயும் அதே சேம் பேட்டர்ன்ல தளத்துல உள்ள டைல்ஸை பார்த்துருங்க. அடுத்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் இது அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டை தான் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட இருக்கு. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த லெஃப்ட்ல பாருங்க, இது கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம இன்வெர்டர் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது போக வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே தான் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு கொலாவும் அதுக்குரிய பிளக் பாயிண்ட்டும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் யூசேஜுக்கும் இங்கே நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங் வால் முழுவதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. நல்லா அருமையான டைல்ஸா ஒட்டியிருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த தலவாசல் கதவுக்கும் ஒரு செக்யூரிலா எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடி 4 படி ஏறி தான் இந்த வீட்டுக்கு நம்ம மேல போகணும். தலைவாசல் டோருக்கு செக்யூருக்கு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாருங்க தலைவாசல் எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. நல்லா அருமையா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. கார்விங் ஒர்க்லாம் செம்மையா அருமையா அமைஞ்சிருக்கு. தலைவாசல் டோரை சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அருமையான டோர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை பார்த்துருவோம். இந்த ஹால் பாருங்க, ஹாலில் நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையான வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பெரிய ஜன்னல் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்பேசியஸான ஹால்னு பாருங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது போக இந்த ஹால்ல மேல சீலிங்ல 2 பிஎல்டிசி ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது போக மேல சீலிங்ல பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரிப் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக அங்கங்க ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் லைட் வேற இருக்கு. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலுக்கு பிரம்மாண்டமான செட்டப்போட இந்த பால் சீலிங் அமைஞ்சிருக்கு. தளத்துல பூரா பாத்தீங்கன்னா நல்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்ல நீட்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா பூஜா யூனிட் தான் பாக்குறோம். இது பூஜா யூனிட் கப்போர்டு அப்படியே மல்டிமீடியா டிவி யூனிட்டோடய சேர்ந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டெய்லான பூஜா கப்போர்டு தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பூஜா கப்போர்டு டோர் கூட பாருங்களேன், ஃபுல்லா கட்டிங் டோர் டிசைன் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு பேனல்ல இது மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. அது பேக்ல பூராமே நல்லா அருமையான பேனல் கொடுத்துருக்காங்க.
நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலுக்கு நல்ல பிரம்மாண்டமான மல்டிமீடியா டிவி யூனிட் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித்து பூஜா கபோர்டோடய இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. மேலே அருமையா பால் சீலிங் வித் பிஎல்டிசி ஃபேன், 2 ஃபேனோட ஸ்ட்ரிப் லைட்டு மல்டி ஸ்பாட் லைட் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து தரைத்தளத்திலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க, இது ஒரு பெட்ரூமு. இது தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு பெட்ரூமு. மொத்தம் 2 பெட்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே பெரிய பாருங்க, இப்போ 2 டைல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டைலான வார்ட்ரோப்பு வித் மிரரோடய இருக்கு அந்த வார்ட்ரோப்பு. சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டி வீடு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் இதுவும். நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம் லாஃப்டில் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூமுக்கு மேலே பாருங்க, இந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பெரிய ஜன்னல் வசதி இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு 2 பக்கம் ரோடு இருக்கிறதுனால தாராளமாக ஜன்னல் வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் குறவு இருக்காது. அதுபோக சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. மல்டி கலரில் ஸ்பாட்லைட் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. அதுபோக பாருங்க, இந்த டாய்லெட்டுக்கு மேலே இருக்க லாஃப்ட்டும் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் வசதி எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டாக தான் இருக்குது பாருங்க. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடய கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக போட்டிருக்காங்க பாருங்க. அதுபோக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தளத்தில் வந்து கிரிப் டைல்ஸும் வால் முழுதுமே இந்த கான்செப்ட் டைல்ஸு ஒட்டியிருக்காங்க. அதுபோக ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் நல்லா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் பார்த்துட்டோம், லாஃப்ட் கப்போர்டு பார்த்துட்டோம், ஜன்னல் வசதி பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். இப்போ திருப்பி நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வர்றோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து அப்படியே இந்த பெட்ரூமுக்கு நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமை பார்த்துருவோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, அதே சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெட்டி வீடு மேட் ஃபினிஷிங் டைல்ஸு. இங்கேயும் நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. இந்த பெட்ரூமுக்கும் வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் 1க்கு 2 டைல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப்பு, 1க்கு 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 2மே பெரிய பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த டைல் வார்ட்ரோப்போட க்ளோஸ்அப் பார்க்குறோம். அடுத்து இங்கே லாஃப்ட் பாருங்க, இந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட அந்த யூனிட் தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. அடுத்ததான் நம்ம இந்த பெட்ரூமில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, டாய்லெட்டோட மேலே லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தது ஒரு வெஸ்டர்ன் டைப்பு, இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பு. அதுபோக வெளியே வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருந்தாங்க, அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், அது இந்தியன் டைப்பில். மொத்தம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் 3மே அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட இருக்கு. தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷன் அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு போதுமான அளவுக்கு இட வசதியோடைய இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி பார்த்துட்டோம், லாஃப்டில் கப்போர்டு வசதி இருக்குது பார்த்துட்டோம், வார்ட்ரோப் இருக்கிறத பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறத பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் தான் பார்க்கணும். இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சனா. கிச்சனுக்கு பார்ட்டிஷனா வுட்டில் அழகா என்ட்ரன்ஸ் ஆர்ச் காமிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு கட்டிங் டிசைனில் இந்த வுட் ஒர்க் பண்ணி நீட்டாக அமைச்சிருக்காங்க. அது போக பாருங்க, நல்லா ஸ்பெஷலாகவே தளத்தில் தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. அருமையான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு பாட் டைப்பில் நல்லா கிரானைட்டில் மேட் அமைஞ்சிருக்கு பாருங்க. வால் முழுதுமே நல்லா நீட்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க.
இந்த உட்டோருக்கு என்ட்ரன்ஸ் பார்ட்டிஷன் பண்ணது சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் இந்த கட்டிங் டிசைன்லாம் போட்டு வித் லைட் எஃபெக்டோட வெளியே பார்க்கும்போது சூப்பராக அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்ல நல்ல ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் போதுமான வசதியோட கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டினா எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. பாருங்க, மாடுலர் கிச்சனுக்குரிய கேபினெட் ஃபுல்லாகவே எல் டைப்பில் மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க. பூரா வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. இங்க பாருங்க, போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. பூராமே வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அண்டர்ல மாடுலர் கிச்சன் கேபினெட் பார்க்குறோம். இப்போ நம்ம கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலர் கிச்சன் யூனிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போக இந்த கிச்சனுக்குரிய ஒரு மினி பாருங்க, சின்ன வார்ட்ரோப். இது ஒரு மினி வார்ட்ரோப் இங்கே ஒன்று இருக்கு. அது போக ஒரு டெயில் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இந்த பாருங்க, இது வந்து ஒரு டெயில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல அருமையான மாடுலர் கிச்சன் செட்டப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா இது நல்ல டீசெண்டான இந்த டைல்ஸ் நல்லா நீட்டாக இருக்கு. அது போக நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு வேலையுமே யூனிக்காக பார்த்து சூப்பராக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு பேரட் டிசைனில் ஒரு அருமையான ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வந்து என்ட்ரியை அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டத்தோட நீட்டாக கட்டி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக தலைவாசல் டோர்லாம் ரொம்ப நல்லா யூனிக்காகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் கார்விங் ஒர்க்லாம் நிறைய வேலை நடந்திருக்கு. பால் சீலிங்கு வித்து பிஎல்டிசி ஃபேனோட ஸ்ட்ரிப் லைட்டோட அட்டகாசமாக மேலே சீலிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 4.5 சென்ட் இடத்துல இந்த வீடை கட்டி அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடி மொட்டை மாடி தான், வாங்க போய் பார்த்துருவோம். பட் இருந்தாலும் மாடிக்கு போகிற ஹேண்ட் ரயில் பாருங்க, நல்ல எஸ்எஸ்லாம் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த தளத்துலையும் ஃபுல்லாகவே மாடிக்கு கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நல்ல லேண்டிங் காமிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த மாடிக்கு வந்து ஹெட்ரூம்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு சில வீடுகளில் ஹெட்ரூம் இருக்காது. இவங்க பாருங்க, ஹெட்ரூம்லாம் நீட்டாக ஹெட்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக மொட்டை மாடிக்கு என்ட்ரன்ஸில் எம்எஸ்ல ஒரு டோரும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு ஹேண்ட் ரயில் பூராமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு லேண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மேற்கு பார்த்து ஒரு 30 அடி ரோடும், வடக்கு பார்த்து ஒரு 23 அடி ரோடும், மொத்தம் 4.5 சென்ட் இடத்துல 1300 சதுரடி கட்டுமானத்துல வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போர் 250 அடியில் போர் போட்டிருக்காங்க. நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்கு. 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடியில் ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. பால் சீலிங் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணிட்டாங்க. லே அவுட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பில்டிங் அப்ரூவலோட இருக்கு. பட்டா உட்பட இருக்குங்க. இவ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீட்டுக்கு விலை அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா 79 லட்சம் சொல்றாங்க. விலையும் பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குறிப்பா இப்ப வீடியோல இப்போ வந்திருக்க ஹை பட்டனையும் அமைக்க விடுங்க. இது போன்ற நல்லது வீடியோக்கு அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ நண்பர்களே.